ஈவினிங்மா கேக்குதா? ஓகேமா. எங்கம்மா முடிஞ்சு லாஸ்ட் கிளாஸ்? பிரசிடென்ட். Any guess ma, who's the first president of India after independence? Good. Who's the present president of India ma? Draupadi Murmu. Good. Who's the youngest president so far in India? இதுவரைக்கும் இந்தியாவிலே ரொம்ப இளம் யாருமா? யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா so far யாரா இருக்கலாம்? Then who is called as people's president? மக்கள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டவர் யாரு? அதே மாதிரி முதல் women, first women president யாரா இருக்கலாம்? அதே மாதிரிமா கன்சிக்யூட்டிவா தொடர்ந்து 2 டைம் பிரசிடென்ட் ஆகுது யாரா இருக்கும்? கன்சிக்யூட்டிவ் 2 terms. அப்ப என்ன கேஸ்மா யாருமா எங்க பிரசிடென்டா இருக்கலாம் இது வரைக்கும்? இப்ப கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன யாருமா? ராஜேந்திர பிரசாத். எதுமா எங்கஸ்ட் சொல்றீங்களாமா இல்ல தொடர்ந்து 2 டைம் எழுதுங்களாமா? இந்த கொஸ்டின் பிடிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே போய் யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பாருங்கம்மா. பீப்புள்ஸ் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? தொடர்ந்து 2 டைம் கன்சிக்யூட்டிவா பிரசிடென்டா இருந்தவங்க யார்? இதெல்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்குமா. ஓகே, இப்போ ஓகே வில் டேக் திஸ் திங். ஒரு பிரசிடென்ட்டுக்கான தகுதிகள் என்னென்னமா இருக்கும்? how many qualification a president should have? எழுதிருப்பீங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன தகுதி போட்டிருப்பீங்க? he or she should be a அதே மாதிரி இன்னொன்னு போட்டீங்க இதுல who is the unopposed president? அதாவது அப்போசிஷன்ஸே இல்லாம பிரசிடென்ட் ஆனது யார்? unopposed president. ஓகே, இப்போ நான் புட்மா பிரசிடென்டோட வீட்டோ பாஸ் போட்டீங்களாமா? வீட்டோ முடிஞ்சுல ரத்த அதிகாரம். ஓகே, எவ்வளவு டைப் ஆஃப் ரத்த அதிகாரம் மொத்தமா இருக்கு நம்ம இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு? 3. மொத்தமா 4 இருக்கு. ஆனா நம்ம இந்தியன் பிரசிடென்ட் மட்டும் 3 வீட்டோஸ் தானமா இருக்கு. ஒன்னு அப்சல்யூட் வீட்டோ இருக்குமா, முழுமையான ரத்து. நெக்ஸ்ட் எதுமா? சஸ்பென்சிவ் வீட்டோ, தற்காலிக ரத்து. தேர்ட் எதுமா? பாக்கெட் வீட்டோன்னு சொல்லக்கூடிய சட்டப்பை ரத்து. கொடுக்கக்கூடிய மசோதாக்கு அவர் கொடுக்கக்கூடிய பில்லுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாருமா. ரிஜெக்டும் பண்ண மாட்டேங்கிறாரு, ரிட்டர்னும் பண்ண மாட்டேங்கிறாரு. எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருந்தா அந்த வீட்டோட நம்ம சொல்லுவோம். வெரி குட். கொடுக்கிற பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அப்சல்யூட் வீட்டோ. வித் கோல்னா ரிஜெக்ட் கணக்குதான். குட். அதே மாதிரி கொடுக்கிற பில்லை மறுபடியும் திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அப்படி மறுபடியும் பார்லிமெண்ட் திருத்தம் செஞ்சோ திருத்தம் செய்யாம மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் சைன் பண்ணுமா சைன் போடக்கூடாது? கண்டிப்பா என்ன பண்ணி தரமா? சைன் போட்டுதான் ஆகணும். ஓகேமா, அதுதான் வரப்படுறது. ஓகே, இப்போ ஒரு சாதாரண மசோதா ஆர்டினரி பில் இஃப் இட் கம்ஸ் டு பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு? 3, 2, 1? ஆர்டினரி பில் சாதாரண மசோதா 3 ஆப்ஷன் இருக்காமா? ஃபர்ஸ்ட் அந்த மசோதாவை ஒப்புதல் அசன்ட் கொடுக்கலாம். செகண்ட் என்ன பண்ணலாம்? அந்த மசோதாவை ரிஜெக்ட் பண்ணலாமா? வெரி குட். தேர்ட் அந்த பில் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாமா? திருப்பி யாரு கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அனுப்பலாம். இது என்ன பில்லுக்கு?
ஆர்டினரி பில். இப்ப மணி பில் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பிரசிடென்ட் ஒரு மணி பில் வருது அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு? 3 2 1 2 ஆப்ஷன் என்னமா இருக்கு? ஒண்ணு அந்த பில்ல அவர் ராட்டிஃபை பண்ணலாமா? செகண்ட் அந்த பில் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ண முடியுமாமா? பண மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாதுமா. மணி பில் cannot be returned. கடைசி என்னமா? அதுக்கப்புறம் உங்களோட கடைசியா இருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா ஆர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ அந்த பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் தான்? ஒரே ஆப்ஷன் தான். என்ன பண்ண முடியும்? அசன்ட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஓகே. ஸோ அப்படிதான் 3 டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் மேம். ஆர்டினரி பில்ஸ், மணி பில்ஸ், தென் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். ஓகேமா? ஸோ இப்போ நம்ம வீட்டோ போட்டோமாமா. இப்போ வீட்டோ முடிச்சதுக்கு அப்புறம் அது கீழே போடுமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஆர்டிகல் 123 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பிரசிடென்ட்ல எப்படி எழுதிடுவாங்க? இதுதான் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ்னா ஒண்ணுமே இல்லமா, அவசர சட்டம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்கம்மா அவசர சட்டம். ஓகேவா? இப்ப பொதுவாகவே லா, ஆக்ட் இந்த மாதிரி சட்டங்கள் ஃபுல்லா உருவாக்குறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. யாருன்னு உருவாக்குவாங்க? யார் உருவாக்குவாங்க? பார்லிமெண்ட் தானே சட்டங்கள் உருவாக்குவாங்க. லாஸா இருக்கும், ஆக்டாரும் எல்லாம் பார்லிமெண்ட் உருவாக்கும். என்னமோ கேக்குதா? இப்போ கேட்க மாட்டீங்க. கேக்குதாமா? ஹலோ, ஒரு நிமிஷம் நோட் பண்றீங்களா? கேக்குதாமா? ஓகே, பொதுவா வந்து லாஸ் ஆக்ட் எல்லாம் யாருமா கொண்டு வருவாங்க? பார்லிமெண்ட் தரமா கொண்டு வருவாங்க. அப்படி பொதுவா வந்து இந்த ஆக்டையே 2 ஆக்டா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பெர்மனன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிரந்தர சட்டம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரரி ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்காலிக சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு என்னமா டெம்பரரி ஆக்ட், பெர்மனன்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் எதுமா டெம்பரரி ஆக்ட். ஓகேவா?
பொதுவா எதுக்குமா அதிகாரம் ஜாஸ்தியா இருக்கும்? பெர்மனன்ட்க்கா டெம்பரரிக்கா? நிரந்தரமான சட்டம். ஓகேமா? பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் நிரந்தர சட்டமா இருக்கும். அது என்ன ஆக்ட்மா? பெர்மனன்ட் ஆக்ட். நம்ம பிரசிடென்ட் கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்டினன்ஸ் வந்து என்ன ஆக்டாமா? டெம்பரரி ஆக்டா இருக்கும். அப்ப என்ன சட்டம் சொன்னாங்க? தற்காலிக சட்டமாக இருக்கும். ஓகே. இப்ப ஆல்ரெடி நமக்கு தான் பார்லிமெண்ட் இருக்காங்களே. பாராளுமன்றம் இருக்கும் பொழுது எதுக்காக பிரசிடென்ட் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் என்ன சொல்லுவாங்க நம்ம, இன்கேஸ் பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லை என்று சொன்னால், பாராளுமன்றம் கூட்டத்தொடர் இல்லை என்று சொன்னாலோ, மொத்தம் எவ்வளவு அவை? 2 அவை இருக்குல்ல, 2 அவையில ஏதேனும் ஒரு அவை செயல்படாமல் இருந்தாலோ, சோ 2 அவையும் செயல்படாமல் இருந்தாலோ, இல்ல 2 அவையில் ஏதேனும் ஒரு அவை செயல்படாமல் இருந்தாலோ, அந்த காலகட்டத்துல மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன கொண்டு வர முடியுமா? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். he can make ordinances only when the house is not in session அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? 2 ஹவுஸ்மே செஷன் இல்லாம இருக்கணும். இல்ல ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் செஷன் இல்லாம இருந்தால் என்ன பண்ணலாம்? ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். ஓகேமா? ஓகே. இப்போ பொதுவா வந்துமா செஷன் அப்படின்னு சொல்றாங்களமா, கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாராளுமன்றத்துல 3 கூட்டத்தொடர் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துமா பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் பட்ஜெட் செஷன். பட்ஜெட் முடிஞ்சோடனே வர்றதாமா உங்களுடைய வின்டர் செஷன், சரி மான்சூன் செஷன், பருவகால கூட்டத்தொடர். தென் கடைசியா குளிர்கால கூட்டத்தொடர் சொல்லக்கூடிய வின்டர் செஷன். அப்ப மொத்தமா எவ்வளவு செஷன்ஸ் நடக்கும்? பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்கும், மே வரைக்கும் போகும். செப்டம்பர் வரைக்கும் போகும். ஓகேமா? சோ பொதுவா இந்த மாசம் தான் நடக்கும். அப்ப மொத்தமா 3 கூட்டத்தொடர் இருக்காமா? ஒண்ணு பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லக்கூடிய முதல் செஷனா இருக்கும் பட்ஜெட் செஷன். செகண்ட் என்ன கூட்டத்தொடர் நடக்குமா பார்லிமெண்ட்ல? மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவகால கூட்டத்தொடர் நடக்கும். கடைசியா குளிர்காலம் சொல்லக்கூடிய வின்டர் செஷன். ஓகேவா? இப்ப இந்த 3 செஷன் நடக்கிறப்போ பார்லிமெண்ட்ல 2 அவை நம்ம படிச்சிருப்போமா? ஒண்ணு வந்து என்னவைமா? லோக்சபா மக்களவை. நெக்ஸ்ட் வந்து என்னவைமா? ராஜ்சபா மாநிலவை. ஓகே. இப்போ இந்த 2 ஹவுஸ்மே செஷன்ல இல்ல. விச் மீன்ஸ் பாராளுமன்றம் இந்த கூட்டத்தொடர் காலகட்டத்தில் செயல்படவில்லை. இல்ல 2 அவையில ஏதேனும் ஒரு அவை செயல்படாம இருக்கு. அது லோக்சபா இருக்கலாம், ராஜ்சபா இருக்கலாம். அப்ப 2 அவையும் செயல்படவில்லை என்று சொன்னாலோ, இல்ல 2ல ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் ஆர் ஒரு சபா ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொன்னாலோ, அப்பதான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியுமா? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ 2 அவைகளும் கூட்டத்தொடரில் இருக்கும் பொழுது பிரசிடென்ட்னால இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாய்ட்னா என்னமா? செல்லாதுன்னு அர்த்தம். So when both houses in session, அந்த டைம்ல if president make an ordinances, then that ordinance is void. Void என்னமா? அது செல்லாது. அப்ப சிம்பிளா என்ன கணக்கு நம்ம? சோ பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும், சாரி இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் லாஸ் ஆர் ஃபேக்ட்ல யார் கொண்டு வருவாங்க? பார்லிமெண்ட் தான் கொண்டு வருவாங்க. அப்படி பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய ஆக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெர்மனன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோமா? சோ பிரசிடென்ட் கொண்டு வரக்கூடிய ஆக்ட் சொல்லுவோம் டெம்பரரி ஆக்ட். ஆனா இந்த டெம்பரரி ஆக்ட் அப்படின்னு சொல்றதுமா நம்ம அரசியல் எப்படி சொல்லுவாங்க? ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர சட்டம். ஓகே. அப்ப ஆர்டினன்ஸ் எப்ப கொண்டு வர முடியும்? ஒண்ணு பார்லிமெண்ட் அந்த செஷன்ல செயல்படவில்லை என்று சொன்னாலோ, இல்ல 2 அவையில ஏதாச்சும் ஒரு அவை செயல்படல இல்லான்னு சொன்னாலோ, அந்த காலகட்டத்துல தான் என்ன பண்ண முடியும்? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமா? 2 ஹவுஸ்மே செஷன்ல இருக்கிறப்போ பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது. தி சிம்பிளஸ்ட் லாஜிக் ஆஃப் வாட்? ஆர்டினன்சஸ். ஓகேமா? இப்போ அப்படியே ஒரு பாயிண்டா போடுங்க. ஆர்டினன்ஸ்க்கு இல்லையாமா? எப்பவுமே ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம் when both the houses, very good, both of the houses not in session. So the கூட்டத்தொடரில் செயல்படவில்லை என்று சொன்னார். when both of the houses not in session, or even when one of the houses not in session also.
ஏமா வந்து ஒரு ஹவுஸ் செயல்பாடு சரி 2வே செயல்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அவசரம் கொண்டு வரலாம். இதுதான் ஒரவே செயல்பாட்டுல இருக்குல்லம்மா. அப்ப ஒரவே செயல்பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் சட்டம் கொண்டு வர முடியாது? ஏன்னாம்மா பொதுவா ஒரு ஆக்டோ ஒரு லாவோ ஆகிற மாதிரி இருந்தா அந்த மசோதா கண்டிப்பா 2 ஹவுஸுக்கு போய்தான் ஆகணும். என்னதான் பண மசோதாக்கு வந்து ராஜ்யசபாக்கு அதிகாரம் கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண மசோதாக்கு 2க்குமே ஒரே மாதிரி அதிகாரம் இருந்தாலும் சரிம்மா, 2 ஹவுஸ்லயும் கண்டிப்பா என்ன ஆகணும் அந்த பில்லு போய்தான் ஆகணும். ஓகேமா? ஒரு ஹவுஸ் மட்டும் நினைச்சு இந்தியாவில சட்டம் கொண்டு வர முடியாது. லோக்சபால கொண்டு வந்தாலும் சரி ராஜ்யசபா போய்தான் ஆகணுமா? ராஜ்யசபால கொண்டு சென்றபடிதாகணும். லோக்சபா போய்தான் ஆகணும். அப்ப ஒரு ஹவுஸ் மட்டும் செயல்பாடு இருக்கிறப்ப நம்ம செஷன் கொண்டு வர முடியுமா? இல்ல சார். ஒரு ஹவுஸ் மட்டும் செயல்பாடு இருக்கும் பொழுது நம்ம சட்டம் கொண்டு வர முடியுமா? முடியாதுல்லம்மா. அப்ப கண்டிப்பா என்ன ஒண்ணு 2 ஹவுஸ் செயல்பாடு இல்லைன்னா கொண்டு வரலாம். ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் செயல்பாடு இல்லைன்னா கொண்டு வரலாம் சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இவர் கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கீழ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஒண்ணுமே இல்லம்மா. நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கலாமா இல்ல கேள்வி கேட்க முடியாதா அப்படின்னு சொல்றது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்ப ஜுடிஷியரி வந்து அந்த லாவை ரிவ்யூ பண்ணி பார்க்கவாங்க. அப்படி பிரசிடென்ட் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் ஏதாச்சும் அடிப்படை உரிமை பாதிக்கிற மாதிரி இருந்தாலோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தாலோ அந்த சட்டம் என்னன்னு சொல்லுவாங்க செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கேள்வி இருக்கலாமா? ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் அவசர சட்டத்தை பொறுத்தும் வரைக்கும் அது நீதி புனராய்வுகள் இருக்கான்னு கேட்டா இருக்கா இல்லையாமா? இட் இஸ் சப்ஜெக்ட் டு வாட் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஓகேமா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்லிமெண்ட் எதுல சட்டம் கொண்டு வர முடியுமோ அதுல மட்டும்தான் பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். ஓகேமா? ஒன்லி ஆன் வாட் சப்ஜெக்ட் பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ். ஹூ கேன் மேக் ஆர்டினன்ஸ் மா? பிரசிடென்ட் கேன் மேக் ஆர்டினன்ஸ். ஸோ பாராளுமன்றம் எதெல்லாம் சட்டங்கள் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறதோ அந்த சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்துக்கு மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆர்டினன்ஸோடைய டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பாங்க. இப்படி குடியரசுத் தலைவர் கொண்டு வரக்கூடிய அவசர சட்டமானது எவ்வளவு நாட்கள் வந்து லைக் லீகலா இருக்கும்னு சொல்லி கேட்டாமா, பொதுவா 6 months and 6 weeks அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக 6 months and 6 weeksனா, இப்ப சிம்பிளா எப்படின்னாமா, இப்ப பிரசிடென்ட் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்துறாரு. ஆனா பிரசிடென்ட் கொண்டு வர்றது டெம்பரரியா இல்ல பெர்மனன்ட்டாமா? டெம்பரரி பெர்மனன்ட்டா? டெம்பரரி தான். அப்ப இது பெர்மனன்ட்டா மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் கண்டிப்பா மட்டும் எங்க போய் ஆகணும்? வெரி குட். பார்லிமெண்ட் போய் தானே ஆகணும். அப்போ என்னதான் பிரசிடென்ட் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாலும் அது டெம்பரரி ஆக்ட் தான். ஆனா டெம்பரரி ஆக்டா இருந்தாலும் சரிமா, ஒரிஜினல் சட்டத்துக்கான என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இதுக்கும் இருக்கும். பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட் ஹாஸ் த சேம் ஃபோர்ஸ் ஆஸ் லைக் தட் ஆஃப் பெர்மனன்ட் ஆக்ட் தான். பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் நம்ம குடியரசுத் கொண்டு வரக்கூடிய டெம்பரரி ஆக்டுக்கு இருக்கும். ஆனால் இந்த டெம்பரரி ஆக்ட் பர்மனண்டா மாறணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா யார்கிட்ட போயானும்? பார்லிமெண்ட் போயாடும். இந்த இடத்துலதான் ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்சிமம் டைம் பீரியட் வந்துமா 6 months தான் இருக்கும். மேக்சிமம் எப்ப எவ்வளவுதான்? 6 months தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா எவ்வளவு செஷன் நடக்கணும் ஜெனரலா? அது வெரி குட். ஏன்னா 6 மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு கூட்டத்தொடர் நடந்திருக்கணும். அப்போ ஒரு வருஷம் கண்டிப்பா செஷன் நடக்கணும். 2 செஷன் நடந்தே ஆகும். ஓகே. அப்ப இப்ப 6 months புரிஞ்சாம எதுக்குன்ட்டு எதுக்காக 6 monthsனா ஒரு ஹவுஸோட மேக்ஸிமம் டைம் பீரியட் எவ்வளவுதான்? 6 months. அப்ப 6 மாச காலத்துக்குள்ள என்ன பண்ணணும்? கூட்டத்தொடர் இது ஒண்ணு ஆரம்பிச்சு. இப்ப ஹவுஸ் கூடியாச்சுமா. ஓகே. என்ன ஆச்சு? ஹவுஸ் கூடியாச்சு. இப்ப பிரசிடென்ட் கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்துவாங்க. இந்த 6 வாரத்துக்குள்ள இந்த பார்லிமெண்ட் பிரசிடென்ட் கொண்டு வந்த ஆர்டினன்ஸை ஒண்ணு அக்செப்ட் பண்ணலாம், இல்ல பிரசிடென்ட் கொண்டு என்ன பண்ணலாம்?
ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகேமா? அப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த பிறகு அந்த அவசர சட்டத்தினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நாட்கள்மா? ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் ஃபார் ஆர்டினன்ஸ்? 6 வாரம் தாமா. அந்த 6 வாரத்துக்குள்ள பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்? அக்செப்டும் பண்ணலாம், என்ன பண்ணலாமா? ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்தது, இப்போ பிரசிடென்ட் வந்து எப்ப வேணாலும் ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாமான்னு கேட்டா முடியாதுமா. ஏன் சார் முடியாதுன்னா, பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழு இருக்கலாமா? அந்த அமைச்சரவை குழுவின் ஆலோசனைப்படிதான் பிரசிடென்ட் அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் ரொம்ப முக்கியமா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அறிவுறுத்தல் ஆலோசனைப்படிதான் பிரசிடென்ட் என்ன கொண்டு வரவே முடியும்? ஆர்டினன்ஸ் கொண்டு வரவே முடியும். அப்போ சும்மா வந்து பிரசிடென்ட் எப்ப வேணாலும் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியாதுமா. யாரு முடிவு பண்ணா மட்டும்தான் கொண்டு வர முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிவு பண்ணால் மட்டும்தான் ஒரு தற்காலிக சட்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் அது தற்காலிக சட்டம் தாமா. அது எப்ப நிரந்தர சட்டமாக மாறும்? பாராளுமன்றம் சென்று நிறைவேற்றின பிறகுதான் அது என்னவா மாறுமா? நிரந்தர சட்டமாக மாறும். அப்போ இது ரொம்ப சிம்பிளஸ்ட் லாஜிக் தெரியும். ஒண்ணுமே இல்ல. பார்லிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை யாரு பண்றாங்க? பிரசிடென்ட் பண்றாரு, அவ்வளவுதான். எதுக்காக பிரசிடென்ட் பண்றாரு? பார்லிமெண்ட் அந்த டைம்ல செஷன்ல கிடையாது, இல்ல 2 ஹவுஸ்ல ஏதோ ஒரு ஹவுஸ்ல கிடையாது, செஷன்ல கிடையாது. அப்படி இருக்கிறப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்னாங்கனால் மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியுமா? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும், அவசர சட்டத்தை இயற்ற முடியும். அப்படி கொண்டு வரக்கூடிய அவசர சட்டமானது ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வருமான்னு கேட்டா தாராளமா ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வரும். கொண்டு வரக்கூடிய சட்டம் வந்து அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதா பாதிக்கப்படலன்னு கண்டிப்பா யார் செக் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஹூஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்மா? உங்கள் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் தான்? சுப்ரீம் கோர்ட் தான். கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான். அரசியலமைப்பின் பாதுகாவலன் அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். போத் யுவர் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் அண்ட் கேரண்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் சேர் தான், அவங்க தான். அப்ப கொண்டு வரக்கூடிய ஆர்டினன்ஸை நம்ம நீதிமன்றம் கேள்வி கேட்கலாம்னாமா? என்ன பண்ணலாம்? தாராளமா கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு எந்தெந்த அதிகாரத்துல சட்டம் கொண்டு வர முடியுமோ அதுல மட்டும்தான் யார் சட்டம் கொண்டு வர முடியும்? பிரசிடென்ட் கொண்டு வர முடியும். அப்ப பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்துல பிரசிடென்ட்னால அவசரம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியாதாமா? ஒன்லி பார்லிமெண்ட் எதுல லாஸ் மேக் பண்ணலாமோ அதுல மட்டும்தான் யார் சட்டங்கள் கொண்டு வரலாமா? நம்மளுடைய பிரசிடென்ட்டும் கொண்டு வரலாம். அப்படி பிரசிடென்ட் கொண்டு வரக்கூடிய ஆர்டினன்ஸ் டைம் ஃப்ரேம் கேட்பாங்க, அதோடைய கால இது எவ்வளவுன்னு கேட்பாங்கம்மா. ஸோ 6 மாசம் எதுக்கு அப்படின்னா 2 செஷனுக்கான மேக்சிமம் டைம் வந்து 6 மாசம். ஆனா 6 மாச காலகட்டத்துக்குள்ள செஷன் கண்டிப்பா கூடிடணும். அப்படி பாராளுமன்றம் கூடின பிறகு அந்த ஆர்டினன்ஸோட டைம் ஃப்ரேம் எவ்வளவுனா 6 வாரம் தான். அப்ப அந்த 6 வார காலத்துக்குள்ளமா இன்கேஸ் கொண்டு வந்துட்டாங்க, கண்டிப்பா பாராளுமன்றம் இதை அக்செப்ட் பண்ணித்தான் கிட்ட கிடையாது. ஒண்ணு பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணலாம், இல்ல பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்? ரிஜெக்டும் பண்ணலாம். அதே மாதிரி இவர் கொண்டு வரக்கூடிய அவசர சட்டமானது யாரோடைய ஆலோசனை பேரில் மட்டும்தான் கொண்டு வர முடியுமா? ஆன் ஹூஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ்மா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் மூலமா மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த ஒரு கேள்வி. இப்போ பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டாரு, 6 வாரம் முடிஞ்சுச்சுமா. பார்லிமெண்ட் 2 அவையிலையும் பாஸ் ஆயாச்சுமா. லோக்சபாலையும் பாஸ் ஆயாச்சு, அடுத்து என்ன ஆயிடுச்சு? ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயாச்சு. லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆனா மட்டும் அது சட்டமா மாறிடுமா? லோக்சபா அப்ப யாருமா கையெழுத்து போடணும்? அப்ப மறுபடியும் இந்த ஆர்டினன்ஸ் யார்கிட்ட போகும்? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? கையெழுத்து போடுவாரு. புரிஞ்சுலமா?
அவ்வளவுதான். அப்போ ஆர்டினன்ஸ் பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் கொஸ்டின் சரியா வரும். ரொம்ப சிம்பிளஸ்ட் தான். சோ எந்த சட்ட திருத்தம் வந்துமா ஆர்டினன்ஸ் சாரி எந்த ஆர்டிகல் வந்துமா ஸ்பீக்ஸ் அபவுட் ஆர்டினன்ஸ்? ஆர்டிகல் 123 123 தான். ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது டெம்பரரி ஆக்டா பெர்மனன்ட் ஆக்டா? தற்காலிக சட்டம் தான். அந்த தற்காலிக சட்டம் எப்ப நிறு சட்டமா மாறும் சொன்னாலுமா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றம் செய்து மறுபடியும் யார்கிட்ட போகும்? கண்டிப்பா பிரசிடென்ட் தான் போகும். அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? சைன் போடலாம். சரி, அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஓகே, இப்போ ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு, ஈராவேலையும் பாஸ் பண்ணியாச்சு, இது மறுபடியும் யார்கிட்ட போகுது? பிரசிடென்ட் போகுது. இந்த இடத்துல பிரசிடென்ட் கட்டாயமா கையெழுத்து போடணுமாமா? கட்டாயமா? அதுதான் அடுத்து. வெரி குட். இது ஒன்லி ஆர்டினரி பில் மட்டும் தான் வரும். சரி, வரி சம்பந்தப்பட்ட சில மசோதாக்கள் கூட பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பெரும்பான்மையான கொண்டாடி சிறுவன் பில்லா தான் இருக்கும், ஆர்டினரி பில்லா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்குமா? இந்த ஆன்லைன் கேம் இருக்குல்லமா, இந்த ஆன்லைன் கேமை பேன் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆளுநர் இருக்காருல்ல, அவரு தான் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருப்பார். அப்படி ஆளுநர் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் டெம்பரரியா பெர்மனண்டா? டெம்பரரி. இப்ப இது மறுபடியும் எங்க போகும்? சட்டமன்றத்துக்கு போகுமா? சட்டமன்றத்துல நிறைவேற்றின பிறகு மறுபடியும் யார்கிட்ட தான் வரும்? கவர்னர் தான் வரும். கொண்டு வந்து கவர்னர் தான். ஆனா கவர்னர் என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு? கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கட்டாயமா பிரசிடென்ட் கையெழுத்து பண்ணுமான்னு கேட்டா கட்டாயமாமா? கட்டாயமெல்லாம் கிடையாதுமா. அவர் கையெழுத்து போடலாம், போடாமையும் போகலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி. சட்ட திருத்த மசோதா நம்ம ஒரு 3 பில் படிச்சு 4 பில் படிச்சிருப்போமா? ஒன் இஸ் யோர் ஆர்டினரி பில், நெக்ஸ்ட் இஸ் யோர் மணி பில், தேர்ட் இஸ் யோர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, இப்போ இந்த 3 மசோதால எதுக்கெல்லாம் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும்? எது கொண்டு வரலாமா? ஆர்டினரி கொண்டு வரலாமா? மணி பில்லுக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொண்டு வர முடியாதுமா. வரி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு மட்டும் தான் கொண்டு வர முடியும். இட் இஸ் நாட் காமன் ஃபார் மணி பில். சரி, சிஏபில சில கொண்டு வர முடியுமா? சட்ட திருத்த மசோதால கொண்டு வரவே முடியாதுமா. அப்ப எதுல மட்டும்தான் ஆர்டினன்ஸ் மேக்ஸிமம் நமக்கு அலோவ் பண்ற மாதிரி இருக்கும்? அவ்வளவுதான். ஓகே, அதோட டைம் ஃப்ரேமா? ஆர்டினன்ஸோட டைம் ஃப்ரேம் 6 months and 6 weeks. இரு செஷனுக்கான டைம் ஃப்ரேம் 6 months. செஷன் ஸ்டார்ட் ஆன உடனே எவ்வளவு நாள் தான் இருக்கும்? 6 weeks மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஆர்டினன்ஸ் வந்து ஓகே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு வேர்ட் கிளியரா போட்டுருக்குமா? டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லமா. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா யாரோடைய ஆலோசனையும் இல்லாமல், யாரோடைய ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்டு முடிவெடுக்கிறீங்களா? அப்படி தனிப்பட்டு முடிவெடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் யூ ஆர் தனித்தன்மை, உங்களை யாரும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, நீங்க என்ன வேணா என்ன பண்ணலாம், கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்ப சொல்லுங்களேன், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது பிரசிடென்டோடைய டிஸ்கிரிஷனா இல்லையா? ஏன்னா டிஸ்கஷன் சொன்னோம், யாரோடைய பேச்சையுமே கேட்க தேவையில்லை, இவருக்கு விருப்பப்பட்டால் கொண்டு வரலாம். ஆனா ஆர்டினன்ஸ் இவர் விருப்பப்பட்ட மட்டும் கொண்டு வர முடியுமாமா? ஏன்னா ஆர்டினன்ஸ் யார் சொன்னா மட்டும் தான் கொண்டு வர முடியும். அவ்வளவுதாமா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சர் குழுக்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வான்னு பிரசிடென்ட் சொன்னால் மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்? ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு கேள்வி மாதிரி கேட்போம், do you think ordinance making power is a discretion of president? No. ஏன்னா டிஸ்கஷன் புரிஞ்சலாமா? இப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து இவங்க அட்வைஸ் பண்ண தேவையில்லை. யாரு? கவுன்சில் ஆஃப் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இவர் வேணால் கொண்டு வரலாம், இல்லாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னால் அதோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இது ஒரு தனிப்பட்ட விருப்பம் கேட்டா கிடையாதுமா. யாரோட விருப்பம் தான்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விருப்பம் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ
அதுக்கேற்ற மாதிரிதான் யார் செயல்பட முடியும்? பிரசிடென்ட் செயல்பட முடியும். அப்போ டிஸ்கிரிஷனா புரிஞ்சலமா? சோ டிஸ்கிரிஷனா ஒண்ணுமே இல்ல, தனிப்பட்டு யாரோடைய ஆலோசனையும் இல்லாமல் செயல்படுவதுதான் டிஸ்கிரிஷன். ஆனால் பிரசிடென்ட் இருக்காருல்லமா, அவருக்கு there is no constitutional discretion. அரசியல் அமைப்பு தன் விருப்ப அதிகாரம் யாருக்கு கிடையாதுமா? பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. there is no constitutional discretion for whom? பிரசிடென்ட். அப்ப என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் எந்த விஷயம் செஞ்சாலும் யாரோடைய ஆலோசனை இப்படி செஞ்சாலும் வேண்டும், he have to act on the aid and advice of whom? அவ்வளவுதாமா. சோ மத்திய அமைச்சர்களினுடைய உதவி மற்றும் ஆலோசனைப்படி மட்டும்தான் யார் செயல்பட முடியுமா? பிரசிடென்ட். சரி, ஆர்டினன்ஸுக்கு மட்டும் இல்லமா, எந்த சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது? தனிப்பட்டெல்லாம் முடிவெடுக்க முடியாது. கண்டிப்பா யாரோட ஆலோசனை இருக்கணும்? கண்டிப்பா அமைச்சருடைய ஆலோசனை இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியுமா? தனிப்பட்டு செயல்பட முடியும். அப்ப கேன் ஆக்ட் ஆன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் கேட்ட கேள்வி என்னதான்? நோ தான். அதனாலதான் பிரசிடென்ட் என்ன கிடையவே கிடையாது, நோ கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் ஃபார் whom? பிரசிடென்ட். ஓகேவா? சோ இதாம ஆர்டினன்ஸ், ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக் தான். சோ எனி டவுட் இன் ஆர்டினன்ஸ்மா? டவுட் இருக்காமா? ஓகேமா. தென் நெக்ஸ்ட் புட்மா, அறிக்கையிலே போடுங்க ஆர்டிகல் 72. எல்லாம் பிரசிடென்ட் எழுதிட்டு வாங்க. ஆர்டிகல் 72, பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டின் மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுடைய மன்னிக்கும் அதிகாரம். ஓகே, ஸோ இதான் நம்ம ஆர்டிகல் 72. இது ஒன்று சிம்பிளஸ்டான ஒரு திங் தான். இப்போ உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலேயோ குற்றவாளி என்று ஒருத்தர் பெயரிடப்பட்டால் அந்த குற்றவாளியை மன்னிச்சு ஓகே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குமா? பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. எந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 72 கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனா ஒரு மூணு டைப் ஆஃப் குற்றங்களுக்கு மட்டும்தான் அவர் பார்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எதுனா, கொடுத்த தண்டனை வந்து if the punishment is for an offense against union law. சோ மத்திய சட்டத்திற்கு எதிராக நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அதை யாரு மன்னிச்சிடலாம்? பிரசிடென்ட் மன்னிச்சிடலாம். அடுத்து எதை மன்னிப்பாருன்னா, if the punishment is by a court marital, ராணுவ நீதிமன்றம் இருக்கலாமா? அப்படி ராணுவ நீதிமன்றத்தின் மூலமாக நீங்க குற்றவாளி என்று சொல்லப்பட்டால் அவரையும் யாரு மன்னிச்சிடலாம்? பிரசிடென்ட் மன்னிச்சிடலாம். கடைசியா if the sentence, கொடுத்த தண்டனை வந்துமா is a death sentence, சோ மரண தண்டனையா இருந்தா அதையும் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் மன்னிச்சிடலாம். அப்ப பிரசிடென்ட் எவ்வளவு டைப் ஆஃப் குற்றங்களை வந்து மன்னிக்கலாம் நம்ம. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு குற்றம் பண்றேன், அப்படி பண்ணக்கூடிய குற்றம் வந்து எப்படினாமா, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு கொண்ட சட்டத்துக்கு எதிராக நான் செயல்படுறேன், அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? மன்னிச்சு விட்டுறலாம். ஓகே, இல்ல ராணுவ நீதிமன்றம் வந்து நம்மள ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? மன்னிச்சிடலாம். ஓகே, இப்போ உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ என்ன தண்டனை கொடுக்குறாங்க? மரண தண்டனை கொடுத்துட்டால் மரண தண்டனையும் மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குமா? பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துலதான் பிரசிடென்ட் ஹேஸ் 5 டைப்ஸ் ஆஃப் பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுமா? 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் கால் பார்டன், பேரே மன்னிக்கிறதாமா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்டன்.
பாடன்னா ஒண்ணுமே இல்லைம்மா, மன்னிச்சு விட்டுருவாங்க. இனிமேல் அந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காதுமா. ஓகேமா? சோ மன்னிக்கும் மதியம்னா புரிஞ்சலமா? சோ இது எப்படின்னா இனிமேல் அந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. கம்ப்ளீட்டா மன்னிச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. செகண்ட் எதுனாமா கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாற்றம் ஆர் கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன்னா ஒண்ணுமே இல்லமா, ஒரு தண்டனைக்கு பதிலா இன்னொரு தண்டனை. ஃபார் எக்ஸாம்பிள் டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்டா குறைச்சிருவாங்க. மரண தண்டனையா இருப்பதை என்ன மாத்துறாங்க, ஆயுள் தண்டனையா குறைக்கிறாங்களமா. ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு கொண்டு வர்றதா நம்ம என்ன சொல்லுவோம், கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் சிம்பிளா சப்ஸ்டிடியூஷன், ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு, அதான் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூஷன். சரி, பாடம்னா புரிஞ்சலமா? இனிமேல் அந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, கம்ப்ளீட்டா மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா கம்யூட்டேஷனை கம்ப்ளீட்டா மன்னிச்சிட விட மாட்டாங்கம்மா, ஒரு தண்டனைக்கு பதிலா இன்னொரு தண்டனைய கொடுப்பாங்க. தேர்ட் என்னமா ரிமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ரிமிஷன்? ரிமிஷன்னா தமிழ்ல வந்து இப்ப எப்படின்னா, இப்ப அஷ்யூம் உங்களுடைய சென்டென்ஸை மாத்த மாட்டாங்க, உங்களுடைய பீரியட் ஆஃப் சென்டென்ஸை மாத்துவாங்க. ஆனா அதோடைய ஒரிஜினல் கேரக்டரை மாத்த மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து தண்டனை வந்து காவல் கடுங்காவல் தண்டனை தராங்க, 7 வருஷம் தண்டனைமா. இப்ப இந்த 7 வருஷம் தண்டனையை மாத்த மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 7 வருஷத்தை மட்டும் 5 வருஷமா குறைப்பாங்க. பாயிண்ட் ரைட்? சோ அந்த வருடங்களை மட்டும் குறைப்பாங்களே தவிர உங்களோட ஒரிஜினலா இருக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை மாத்த மாட்டாங்க. இருக்கக்கூடிய டைம் மட்டும் குறைக்கிறாங்களா, அதைத்தான் ரிமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்ப்ளீட்டா இனிமேல் அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு சம்மதமே இல்லைன்னு சொல்லி உங்களை மன்னிச்சு கம்ப்ளீட்டா விட்டுறது என்னமா, உங்களுடைய பாடு. ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு, மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை, டெத் சென்டென்ஸுக்கு பதிலா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், இல்ல லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டுக்கு பதிலா சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட். சோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு தர்றதா நம்ம என்ன சொல்லுவோம், கம்யூட்டேஷன் அப்படி சொல்லுவோம். சோ ரிமிஷன் என்ன சொல்றாங்கம்மா, ஒரிஜினலா வழங்கின தண்டனையோடைய வடிவம் மாறாது, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய வருடங்களை மட்டும் குறைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 5 இயர்ஸா குறைப்பாங்க. சோ இந்த மாதிரி குறைக்கிறது என்ன சொல்லுவோம், ரிமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபோர்த் எதுனாமா ரெஸ்பைட். வாட்மா ரெஸ்பைட்? சோ ரெஸ்பைட் அப்படின்னா சிம்பிள், ஓகேவா? பொதுவா வந்துமா இந்த உடல் ஊனமுற்றோர், பிசிக்கல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்களாமா, இந்த உடல் ஊனமுற்றோரா இருக்கட்டும், தென் இல்ல இந்த பிரெக்னன்ட் உமன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், இந்த கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி மக்களோட நலனை கருதிமா அவங்களோட தண்டனையை குறைக்கிறாங்களமா, அவங்களுக்காக கொடுக்கறதா ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சலாமா? ரெஸ்பைட் எல்லாரும் தர மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயசாயிட்டாங்க, இன்னும் 2 வருஷம் தான் அவங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரி ரொம்ப முடியாதுமா அவங்களோட தண்டனையை குறைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் கொடுத்துருக்காங்களாமா, அது என்ன பண்ணுவாங்க, 6 மாசமா குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தண்டனையை குறைக்கிறது தான் ரெஸ்பைட். ஆனா ரெஸ்பைட் எல்லாத்துக்கும் பயன்படுமா, பயன்படாதுமா. இந்த மாதிரி சில டைப் ஆஃப் மக்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பைட் பயன்படும். ஸோ கடைசியா கொடுக்கறதாமா ரிப்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்ரைவ்னா ஒண்ணுமே இல்லமா, தடை. ஸ்டே வாங்கிடலாம் நீங்க. அப்ப ஸ்டே என்ன அர்த்தமா, அடுத்த சென்டென்ஸ் வர்ற வரைக்கும் நீங்க அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பொதுவாக ஸ்டே வாங்கி வச்சிடறோம்லமா. அப்படி வாங்கி வைக்கக்கூடிய ஸ்டேவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேமா? அப்ப ரிப்ரைவ் மீன்ஸ் வாட்மா, ஸ்டே. அப்ப எவ்வளவு டைப் ஆஃப் மன்னிக்கும் அதிகாரங்கள் பிரசன்ட் இருக்கலாமா, எவ்வளவு டைப்ஸ்மா, 5 டைப்ஸ் இருக்கு. பாடம் என்ன அர்த்தம், வெரி குட். சோ முற்றிலுமாக அவர்களை மன்னித்து இனிமேல் அந்த தண்டனைக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்லி அனுப்புறதான் பாடன். கம்யூட்டேஷன் மீன்ஸ்
கம்யூட்டேஷன் நம்ம சேஞ்ச் வெரி சேஞ்சிங் பதிலா என்ன நம்ம யூஸ் பண்ணலாமா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்னுக்கு பதிலா இன்னொன்று. உங்களோட ரிமிஷன் எப்படின்னாமா ஒரிஜினல் கேரக்டர் மாற்ற மாட்டாங்க. கடுங்காவல் தண்டனை கடுங்காவல் தண்டனை அப்படியே தான் இருக்கும். அந்த தண்டனையோட டைம் என்ன பண்ணுவாங்க குறைச்சிருவாங்க. இப்ப இந்த உடல் ஊனமுற்றோர் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய நலனை கருதி அவங்களோட தண்டனையை குறைக்கிறதுக்கு பிரசிடென்ட் பயன்படுத்த நம்ம என்ன சொல்லுவோமா ரிஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்டனைக்கு வந்து ஒரு தற்காலிகமா ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ரிப்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் பார்டரிங் பிரசிடென்ட் எவ்வளவு டைப்ஸ் சொல்லணும் 5 டைப்மா. எந்த ஆர்டிகல்மா ஆர்டிகல் 72 72 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதான் பிரசிடென்டோட என்ன பவர்மா பார்டனிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. சில ரொம்ப முக்கியமான விஷயமா பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு டாபிக் தான் பிரசிடென்ட். ஓகேமா. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். டக்குனு ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணிருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க பிரசிடென்ட் ஆரம்பிக்கிறப்போ ஆர்டிகல் ஆரம்பிச்சிருப்பீங்களாமா. ஆர்டிகல் பார்ட்ஸ்ல எழுதிருப்பீங்க. ஓகே. இப்ப பிரசிடென்டோட தேர்தலில் யாராம கலந்துக்கலாம். Who and all can participate in president election? Very good. Very good. எந்தெந்த யூனிட் ரிசல்ட் இருக்கும் பாண்டிச்சேரி புதுச்சேரி புதுச்சேரி. வெரி குட். மேம் ஒரு எம்எல்ஏவோட ஓட்டர் எழுதிருப்பீங்க ஒரு எம்பியோட ஓட்டர் எழுதிருப்பீங்களா. இன்கேஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அது யாருமா சால்வ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேமா. அதே மாதிரி பிரசிடென்டோட வந்து நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இருக்கும். ஓகேமா. அதே மாதிரி எவ்வளவு வயது மாதிரி முடிஞ்சிருக்கணும் பிரசிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தா வெரி குட். ஸோ 35 வயசு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கணும். குட். அதே மாதிரி அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யார் மேலும் உறுதிமொழி எடுப்பாரு ஓத் ஆர் அஃபர்மேஷன் வெரி குட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் இல்லையாமா வெரி குட். உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மூர்த்த நீதிபதி ஒன்னு தலைமை நீதிபதிமா. தலைமை நீதிபதி இல்லாமல் போனால்தான் யார் வருவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவாங்க. குட். அதே மாதிரி அவர் தங்கம் இருக்கக்கூடிய இடத்தின் பெயர்மா ஆபீஸ் ஆஃப் மிஸ்டர் பிரசிடென்ட் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. அதே மாதிரி அவரோட காலம்மா டைம் டேர்ம் எவ்வளவு காலமா இருப்பார் அவரு அலுவலகம் வந்த நாள்ல இருந்து 5 வருட காலம் இருப்பாராமா 5 years. ஓகேமா. இன்கேஸ் எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்று அவர் நினைச்சால்மால் அவர் யாரிடம் தனது ராஜினாமா குடிப்பாரு வெரி குட் துணை குடியரசுத் தலைவரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார். he will give his resignation to whom வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேவா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு நபர் எவ்வளவு டைம் வேணா பிரசிடென்ட் ஆகலாமா இல்லை ஒரு டைம் தான் ஆக முடியுமா they are eligible for what ma re-election there is no restrictions. ஓகேமா. அதே மாதிரி அவரை வந்து இம்பீச்மெண்ட் தகுதி நீக்கம் செய்யற மாதிரி இருந்தா எந்த அவை கொண்டு வரலாமா யாரும் உள்ள வர மாட்டாங்க வெரி குட். ஸோ பாராளுமன்றம் மட்டும் தானே இருப்பாங்க சட்டமன்றம் உள்ள வருவாங்களாமா சட்டமன்றம் உள்ள வர மாட்டாங்க. எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே நம்ம அறிக்கை கொடுத்துடணும் இந்த மாதிரி உங்க பதவி எடுத்து தூக்க போறேன்ட்டு 14 days பிஃபோர் அறிக்கை கொடுத்துடணும். குட். அதே மாதிரி இது வரைக்கும் ஏதாச்சும் பிரசிடென்ட் அப்படி தகுதி நீக்கம் கேட்டாமா யாருமே பண்ணது கிடையாதுமா. சோஃபார் நோ பிரசிடென்ட் ஹஸ் பீன் இம்பீச்டு சோஃபார். இது வரைக்கும் எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் நம்ம என்ன பண்ணல தகுதி நீக்கம் செய்வது கிடையாது. ஓகே. அதே மாதிரி எப்பெல்லாம் அவருடைய இடம் வெற்றிடமாகும் வெரி குட் ரிசைன் பண்ணிட்டா வெரி குட் இம்பீச்மெண்ட் வெரி குட். ஓகே. இப்ப பிரசிடென்டோடைய காலம் வந்து 5 வருடம் முடிஞ்சிருச்சுமா. முடிஞ்சால் அவரே தான் பிரசிடென்டா இருப்பாராமா இல்ல வைஸ் பிரசிடென்ட் வருவாரா 5 வருஷம் முடிஞ்சுனா வெரி குட். 5 வருஷம் முடிஞ்சிட்டாமா அடுத்த பிரசிடென்ட் வரை அவரே தான் இருப்பார்.
இன்கேஸ் அவர் இறந்துட்டாரு இல்ல அவரால் முடியல அவர் ராஜா போயிட்டாருன்னா மட்டும்தான் யார் உள்ள வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட். ஆனா அப்படி வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் அவர் எவ்வளவு மேக்ஸிமம் பிரசிடென்டா இருக்க முடியும், 6 months மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும் பிரசிடென்டா இருக்க முடியும். ஓகேமா. அதே மாதிரி 3 டைப் ஆஃப் ரத்த அதிகாரம் படிச்சிருப்பீங்களா, அப்சல்யூட், சஸ்பென்சிவ், பாக்கெட். ஓகேமா. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். எந்த ஆர்டிகல்மா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்? அவசர சட்டம் ஆர்டிகல் 123. அதே மாதிரி உங்களுடைய மன்னிக்கும் அதிகாரமா பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் இல்ல எந்த ஆர்டிகல்மா மன்னிக்கும் அதிகாரம்? ஆர்டிகல் 72. குட். அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து அரசியல் தன் விருப்ப அதிகாரம் இருக்கோ? டு யூ ஹேவ் a constitutional discretion? நோ. யாரோட ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பேரில் செயல்பட முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் செயல்பட முடியும். ஓகேமா. இதுதான் பிரசிடென்ட்மா. நவ் புட் நெக்ஸ்ட்மா வைஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் இன் இந்தியா. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய அலுவலகம் யாருதான்? வைஸ் பிரசிடென்டா தான் இருக்கும். ஓகேவா. இப்போ இவரோட ஆர்டிகல் எப்படி தான் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 63 ஆரம்பிச்சுமா ஆர்டிகல் 71 வரை போகும். ஆர்டிகல் 63 இருந்து ஆர்டிகல் 71 வரைக்கும் போறதான் நம்ம என்ன சொல்லுவோமா, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. ஃபர்ஸ்ட் இது அப்படியே ஒவ்வொன்றா போட்டுவாங்க. இப்போ ஒன்னு மைண்ட்ல சிம்பிளா வச்சுக்கமா, விபினா யாருமே கிடையாது. நம்ம ராஜ்யசபா இருக்காங்கல்ல, மக்களவை, சரி மாநிலவை, அந்த மாநிலவையோடைய சேர்மன் தான் என்னவா இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்டா இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா நினைச்சு பண்ணுங்க. ஹூ ஆக்ட் ஆஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாமா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஹூ ஆக்ட் ஆஸ் த சேர்மன்? அவ்வளவுதான். சோ துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலவையின் தலைவராக இருப்பார். ஓகேமா. அப்ப ரெண்டு ஒரே பர்சன் தானமா இருப்பாங்க. இதை மைண்ட்ல வச்சுங்க. இப்ப அப்படியே ஒவ்வொன்றா போட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் போட்டு தேர்தல். அவரை யார் செலக்ஷன் பண்ணுவாங்க? டைரக்டா இன்டைரக்டா? நீங்களே சொல்லுங்க அப்போ. அவ்வளவுதான். இன்டைரக்ட்லி எலெக்டட், மறைமுக தேர்தல். அப்ப இங்கே கண்டிப்பா என்ன குழு இருக்கும்? தேர்வாளர் குழு இருக்குமாமா, எலக்டோரல் காலேஜ். ஆனால் இந்த தேர்வாளருக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலெக்டட் அண்ட் nominated members of parliament. அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களால மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் யாருமா, வைஸ் பிரசிடென்ட். அப்போ இங்க சட்டமன்றம் உள்ள வருவாங்களா? வரமாட்டாங்களாமா. நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, பிரசிடென்ட் இம்பீச் பண்றது யாரு? பாராளுமன்றம் மட்டும் தானே. அதே பார்லிமெண்ட் மட்டும் தான் யாரை சூஸ் பண்ணுவாங்கம்மா, வைஸ் பிரசிடென்ட்டையும் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுல கூட தேர்தல்கள் ரொம்ப சிம்பிள் தானமா. நம்ம அந்த பிரசிடென்ட் மாதிரி காம்ப்ளிகேஷன் கிடையாதுல்ல. சட்டமன்றம், there is no concept of ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். யாரு மட்டும் தான் இருப்பாங்க, பார்லிமெண்ட். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரும் வந்துருவாங்கம்மா. நாமினேட் சொல்லக்கூடிய வார்டுமா, நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினரும் உள்ள வந்துருவாங்க. ஓகேமா. தென் புட் அவங்களோட குவாலிபிகேஷன், தகுதிகள். குவாலிபிகேஷன் நீங்களே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தகுதி தான். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். should be a citizen of India. செகண்ட், எவ்வளவு வயசு முடிஞ்சிருக்கணும்? 35 years. என்னமா? அது லோக்சபாக்கு தான் 30 வயசு, ராஜ்யசபா தான் 30 இருக்கும். நீங்க லோக்சபாக்கு 20 வயசு முடிஞ்சிருந்தா போதும், ராஜ்யசபா போற மாதிரி 30 வயசு இருக்கணும். ஓகே. சோ இதெல்லாம் முடிஞ்சிருக்கணும், 35 வயசும் முடிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பிரசிடென்ட் வந்து எந்த அவையோடைய உறுப்பினர் அவருக்கு தகுதி இருக்கணும்? He should be qualified to become a member of
அப்ப இவர் என்ன சபாவா இருக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா ராஜ்யசபாவோட சேர்மன் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாமா. அப்ப he should be qualified to become a member of ராஜ்யசபா. சோ மாநிலவை சரி மக்களவை சரி மாநிலவையுடைய உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேண்டும். 3 குவாலிபிகேஷன் தான். சரி 4வது ஆதாயம் பெறும் ஊதியம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நோ ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆதாயம் பெறும் ஊதியங்களில் இருக்கக்கூடாது. இந்த 4 நம்ம பிரசிடென்டோட அதே தகுதிகள் தான். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் வரும். பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அந்த அவையுடைய உறுப்பினர் அவருக்கான தகுதி இருக்கணும். பட் இவருக்கு எந்த அவையுமா? ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் அவருக்கான தகுதி. வேற ஏதாச்சும் மாற்றம் இருக்காமா? அதுல அதே குவாலிபிகேஷன் தான் இங்க வரும். ஓகேமா? இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் ஓனம் என்னமா சொல்லுங்க. அது நம்ம பின்னாடி படிப்போம். அது ஐ வில் டெல் யூ. ராஜ்யசபா உறுப்பினர் ஒண்ணுமே நம்ம 2 தகுதி தான்மா. ஒண்ணு வந்து இந்திய நாட்டுடைய குடிமகனா இருக்கணுமா, இந்தியன் சிட்டிசன். எவ்வளவு வயசுல முடிஞ்சிருக்கணும்? 30 வயசு முடிஞ்சிருக்கணுமா. வேற எந்த குவாலிபிகேஷனுமா? 2 வயசு தான். 2 தகுதிகள் தான். புரியல புரியல. இல்லம்மா இப்ப அது எப்படி ஒர்க் ஆகுனா வில் டேக் சிம்பிளஸ்டான ஒரு லாஜிக். ஓகே, மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போறவங்க தான் ராஜ்யசபா உறுப்பினர். கரெக்டாமா? இந்தந்த மாநிலம் இந்தந்த மாநிலம் இந்தந்த மாநிலம் இருக்கு. ஓகே, மக்கள்கிட்ட நேரடியா வாக்கு வாங்கி போறவங்க தான் உங்களுடைய லோக்சபா உறுப்பினர்கள். ஆனால் மக்களவை, இது மாநிலவை. இப்ப 2 அவைக்கும் ஒரே அதிகாரம் இருக்கான்னு கேட்டா நமக்கு ஜெனரலா கிடையாது. பொதுவா எந்த அவைக்கு அதிகாரம் ஜாஸ்தி? சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். அப்ப லோக்சபா தான் எப்ப அதிகமா இருக்கும், அதிகாரம் ஜாஸ்தியா இருக்கும். பட் கம்பேர் டு வாட்? ராஜ்யசபா. ஓகே, சோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலமா வைஸ் பிரசிடென்டோட வேலையை என்னன்னா ராஜ்யசபாவை ரெகுலேட் பண்றது ஒரு வேலையை. அதனாலதான் ஆக்டர்ஸ் வாட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இவரோட இப்ப டியூல 2 ஆக்ட் பண்ணுவாரு. பிபியும் இவர் தான், ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மன் இவர் தான். அப்ப ராஜ்யசபால என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவர் என்ன ஆக முடியும், ராஜ்யசபா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்ப இப்ப ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி எதுக்குனாமா அந்த அவையில என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி இருக்கும் எவ்ரிதிங் ஹேவ் டு நோ அபௌட் வாட் ராஜ்யசபா வரும். ஓகேமா? ஏன் பிரசிடென்ட்டுக்கு வந்து லோக்சபா கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுவாவே பண மசோதாவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு மசோதாவா இருக்கட்டும் அதிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர் டு ராஜ்யசபா? லோக்சபாக்கு தான் ஜாஸ்தி. அப்ப அதனாலதான் பிரசிடென்ட்டுக்கு எந்த மெம்பரா இருக்கான தகுதி கேட்கறாங்க லோக்சபா. ஆனா நம்மளுடைய பிபிக்கு எந்த தகுதி இருந்தா போதும் ராஜ்யசபா. ஏன்னா பிபி அப்படின்னாலே அவரோட வேலை பிபியா இருக்க மாட்டார். என்ன பண்றதா கண்டிப்பா இருப்பாரு ராஜ்யசபாவோட சேர்மனா மட்டும் தான் இருப்பார். உண்மை சொல்ல போனோமா பிரசிடென்ட் இல்லாத பொழுது மட்டும்தான் யாரோட வேலையை நமக்கு வரும், விபியோட வேலையே வரும். பிரசிடென்ட் இருக்கும் பொழுது விபிக்கு எந்த வேலையுமே இருக்காது. அவர் அப்ப என்ன மட்டும் தான் இருப்பாரு, ராஜ்யசபாவுடைய சேர்மனா மட்டும் தான் இருப்பாரு. ஓகேவா? தென் புட் நெக்ஸ்ட் அவருடைய ஓத் அண்ட் அஃபர்மேஷன், உறுதிமொழி. யார் மேடம் எடுப்பார் நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். வெரி குட். He will take oath and affirmation before the president. So துணை குடியரசுத் தலைவர் யாரு முன்பு பதவி பரிமாணம் செய்வார் என்றால் உங்களுடைய பிரசிடென்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் யார் பண்ணுவாரு நம்ம பார்த்தோம்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். ஓகேமா? தென் தேர்ட் இவருடைய டேர்ம் எவ்வளவு வருடமா இருக்கும்? ஆப்வியஸா விபி இது அதே 5 years தாமா, 5 வருட காலம். இன்கேஸ் இப்ப இவர் ரிசைன் பண்றாருமா, எனக்கு இந்த வேலை வேண்டாங்க அப்படின்னு ரிசைன் பண்ணா இவர் ராஜ்யசபா யார்கிட்ட கொடுப்பாரு? அவ்வளவுதான். He will give to president. President will give to
வைஸ் பிரசிடென்ட், அவ்வளவுதான். 5 வருட காலம் தான் இருப்பார். ஓகேமா. இப்ப இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இவருடைய இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுமா? தகுதி நீக்கம். இவருடைய தகுதி நீக்கும் தீர்மானம் என்பது ராஜ்யசபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். Impeachment resolution can be initiated only in what house ma? ராஜ்யசபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகேமா. ராஜ்யசபால கொண்டு வந்து அங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மை வாய்ந்த ஒரு மெஜாரிட்டி தான். வாட் மெஜாரிட்டி? சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய அப்சல்யூட் மெஜாரிட்டியில அந்த தீர்மானம் எங்க பாஸ் ஆயிருக்கணும்? ராஜ்யசபால பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் எங்க வரும்? லோக்சபாக்கு வரும். ஆனா லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதுமா? I will tell you what is special majority, simple majority. இப்பொழுது போட்டுங்க. சோ ஒரு குடியரசுடைய பதவி நீக்கும் தீர்மானம் என்பது எந்த அவையில மட்டும்தான் கொண்டு வர முடியுமா மாமா? எந்த அவையில கொண்டு வர முடியும்? ஒன்லி இன் ராஜ்யசபா. ராஜ்யசபா மட்டும் இந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரக்கூடிய தீர்மானம் எந்த பெரும்பான்மை? அப்சல்யூட் மெஜாரிட்டிமா ஆர் தமிழ்ல வந்து சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க வரும்? லோக்சபாக்கு வரும். ஆனா லோக்சபால எந்த மெஜாரிட்டி நமக்கு போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஆனால் எப்படி வந்து நமக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு விபியை தூக்குற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி மாதிரி நோட்டீஸ் தரணும்? 14 days before தான் கொடுக்கணும். அப்ப இவருடைய இம்பீச்மெண்ட்டும் பிரசிடென்ட் ஒன்னா வேற வேறையா? என்னமா என்னமா? என்ன கேக்குறேன்னா பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட்டும் பிபியோட இம்பீச்மெண்ட்டும் ஒன்னா வேற வேறையா? ஏன்னா பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 அவையிலையும் கொண்டு வரலாமா? நீ லோக்சபாலையும் கொண்டு வரலாம், இங்க கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரும். ஆனா எங்க மட்டும் தான் கொண்டு வர முடியும்? ராஜ்யசபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது என்ன பெரும்பான்மை? சிறப்பு பெரும்பான்மை. அதுக்கப்புறம் லோக்சபால வந்து என்ன பெரும்பான்மைமா? சாதாரண பெரும்பான்மை தான் போதும். அப்ப இவரோட ரிமூவலுக்கு எவ்வளவு நாள் தீர்மானம் கொடுக்கணும்? 14 days தீர்மானம் தான் கொடுக்கணும். இதாம பிரசிடென்டோடைய இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. தென் அதுக்கு அடுத்தது அவருடைய வேக்கன்சி, வெற்றிடம். நீங்களே சொல்லாமே எப்ப போல வெற்றிடம் ஆகும்? எக்ஸ்பைரி ஆஃப் டெனர். அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சாலோ இல்ல ரிசைன் ராஜினாமா செய்தாலோ இல்ல ரிமூவல் அவரை தகுதி நீக்கம் செய்தாலோ இல்ல டெத் அவர் இறந்தாலோ. ஓகேமா. சோ இதெல்லாம் காரணத்தினால இப்போ இந்த இடத்துல அடுத்தது பிரசிடென்டோடைய தேர்தல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் அப்படின்னா யாரு முடிவு பண்ணுவாங்க? அப்ப இவரோட எலெக்ஷனும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டா இவர் விபியா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப கெஸ் பண்ணுங்களேன், இவருடைய தேர்தலிலும் ஏதேனும் சந்தேகங்கள் வந்தால் அதை யாரு தான் ரெடி பண்ணி தருவாங்க? சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ விபி ரொம்ப சிம்பிளஸ்ட் சாப்டர் தான். ஓகே. ஸோ இவரோட அதிகாரம் ஒண்ணுமே இல்லம்மா, ஒரே ஒரு அதிகாரம் தான். ஆக்ட் ஆஸ் அ வாட்மா? சேர்மன் ஆஃப், அவ்வளவுதான். ஸோ மக்களவையின் மாநிலவையின் தலைவராக இருப்பாரு. ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம். எப்பப்பெல்லாம் பிரசிடென்ட் இல்லையோ அப்பப்பெல்லாம் யார் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ண சொல்லி நம்ம படிச்சோம்? யார் இருப்பாங்க? பிரசிடென்ட் இல்ல யார் இருப்பாங்க? அடுத்து பிரசிடென்ட் இல்ல அதுக்கு பதிலா யார் வருவாங்க? ஆபீஸ் 6 மாசம் வைஸ் பிரசிடென்ட். ஓகே. இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்தாருன்னா
அவருனால ராஜ்யசபா சேர்மன் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்ப வந்து இவர் விபியா இருக்காரோ அப்ப மட்டும் என்னவா நீங்க இருக்க முடியுமா? சேர்மனா இருக்க முடியும். கிளியரா புரிஞ்சுக்குமா? இவரு எப்ப வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்றாரோ அப்ப அவர் விபியா இருக்க மாட்டாரு. என்ன மாறிட்டாரு இப்போ? பிரசிடென்ட்டா மாறிட்டாரு. அப்ப இவர் பிரசிடென்ட்டா மாறிட்டாருன்னா கண்டிப்பா என்ன ஆக்ட் பண்ண முடியாது? சேர்மனா ஆக்ட் பண்ண முடியாது. அப்ப எப்பப்பெல்லாம் இவர் விபியா இருக்காரோ அப்ப என்ன இருக்க முடியும்? சேர்மனா இருக்க முடியும். ஓகே தானமா? டவுட் இருக்காம இது வரைக்கும்? என்னமா சேர்மனா அங்க வந்து டெபுட்டி சேர்மன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம சபாநாயகர் சொல்ற மாதிரிலாமா? சபாநாயகர் தென் துணை சபாநாயகர் சொல்லுவாங்க லோக்சபால. ராஜ்யசபால வந்துமா சேர்மன் ஆர் டெபுட்டி சேர்மன் சொல்லுவாங்க ராஜ்யசபா. அப்ப இன்கேஸ் லோக்சபால சபாநாயகர் இல்லைன்னா அவளுக்கு பேர் யார் இருப்பாங்க? துணை சபாநாயகர். அதே மாதிரிதான் ராஜ்யசபால சேர்மன் இல்லைன்னா அவளுக்கு பேர் யார் வந்துருவாங்கம்மா? துணை சேர்மன் ஆர் டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. என்ன டவுட்ஸ்மா? ஓகே நம்ம எடுத்து போவோமா? நவ் புட் பிரைம் மினிஸ்டர் மூணாவது. சரி, பிரைம் மினிஸ்டர் போறதுக்கு முன்னாடி போட்ட பெரும்பான்மைன்னு போடுங்க, மெஜாரிட்டி அப்படின்னு என்ன சொல்லிப்போம். இது நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க மெஜாரிட்டி. நான் இந்தியா பாராளுமன்றத்துலமா 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. ஒன் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. Then third is effective majority. Then fourth is absolute. மெஜாரிட்டினா ஒண்ணுமே இல்லம்மா, இந்த வாக்கெடுப்புல எடுப்பாங்கல்ல, ஓட்டெல்லாம் போடுவாங்கல்லம்மா, ஓட்டு போடுறப்ப பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்தியன் பார்லிமெண்ட்ல எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்காமாமா? 4 types of majorities are there. First is what ma? Simple, சாதாரண பெரும்பான்மை. நெக்ஸ்ட் எதுமா? ஸ்பெஷல் சொல்லக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை. தேர்ட் என்னமா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஃபோர்த் என்னமா? அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஓகேமா? இப்போ இது ஒண்ணுமே இல்லமா, சிம்பிள் மெஜாரிட்டினா இப்போ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா நம்ம எடுத்துக்கோம். லோக்சபாலமா அதிகபட்சம் 550 பேர் இருக்கலாம். இப்ப தற்போது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 543 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசண்டா எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம இதெல்லாம் பின்னாடி படிப்போம். அதே மாதிரி ராஜ்யசபால 250 பேர் மேக்ஸிமம் இருக்கலாம். இப்ப தற்போதுமா 245 பேர் இருக்காங்க. இது மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கிறவங்க. 543 பேர் லோக்சபால இருக்காங்கம்மா, 245 பேர் இருக்காங்க ராஜ்யசபால இருக்கு. இப்ப சிம்பிள் மெஜாரிட்டா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த செஷன்ல லோக்சபால மொத்தமாவே 50 பேர் தான் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கம்மா? 50 பேர் தான் வந்திருக்காங்க. வந்ததுல பாதி பேர் ஓட்டு போறது தான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ரைட். மொத்தமா 553 பேர் இருக்காங்க, நம்ம பிரச்சனை இல்லை. அன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 50 பேர் தான். அப்ப 50ல பாதி எவ்வளவுமா? 25. வந்தவங்கள்ல பாதி பேர் ஓட்டு போறது தான் என்ன மெஜாரிட்டி சொல்லுவோம் நம்ம? சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்னா மொத்தமா இருக்கக்கூடிய 543 பேர்ல 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் கண்டிப்பா வந்திருக்கணும். 2/3 பங்கு உறுப்பினர்கள் கட்டாயமா இருக்கணும். அப்போ 543ல 2/3 எவ்வளவு ஒரு ஆவரேஜா? கிளம்ப வரும் ஒரு 180 வச்சுக்கோமா அப்ராக்சிமேட்டா. சரி, ஒரு அப்ராக்சிமேட்டா 350 வச்சுக்கோமா அப்ராக்சிமேட்டா. அப்ப கட்டாயமே எவ்வளவு பேர் இருக்கணும்? 350 பேர் இருந்திருக்கணும். புரிஞ்சுலமா? சோ இருக்கிறதெல்லாம் பாதி பார்க்கறது நம்ம என்ன சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 553 பேர்ல 50 பேர் தான் வந்திருக்காங்க மொத்தமாவே. வந்தவங்கள்ல பாதி பார்க்கறது என்ன மெஜாரிட்டிமா?
சிம்பிள் மெஜாரிட்டி. கட்டாயமா 2/3 இருக்குன்னு அப்படின்னு சொன்னா ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கம்மா, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ்னா ஒண்ணுமே இல்ல. ஓகே, இன்னைக்கு 543 பேர் மொத்தமா அலுவலகத்துல இருக்கணும். திடீர்னு என்ன ஆகுதுமா, ஒரு 20 சீட் வந்து வெற்றிடம் ஆகுதுமா. என்ன ஆகுது? வேக்கன்ட். எதனால வேணா வெற்றிடம் ஆயிருக்கலாம். ஒண்ணு அந்த எம்பி இறந்திருக்கலாம், இல்ல அந்த எம்பியோட தேடுதல் முறை செல்லாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடம் என்ன ஆயிடுதுமா, வெற்றிடம் ஆயிடுது. அப்ப மொத்தமா எழுந்து எவ்வளவு பேரு? 543 பேர். இப்ப எவ்வளவுமா வேக்கன்ட் ஆயிடுச்சு? 20 வேக்கன்ட் ஆயிடுச்சா? அப்ப பேலன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 513 523 சார். இந்த வெற்றிடத்தை கழித்து விட்டு அதுல பாதி பாக்குறாங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20 வந்து வேக்கண்டா இருக்கு. அப்ப 543 மொத்தமா இருக்கிறது 20 பேர் வேக்கண்டை எடுத்துடுறாங்க. ஓகே, வேக்கண்ட் போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 523ல ஹாஃப் மெம்பர்ஸ் கையெழுத்து போடுறதான் என்ன மெஜாரிட்டிமா, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சலமா? வெற்றிடமா இருக்கு, அந்த வெற்றிடத்தை கழித்து விட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ல பாதி பாக்குறது என்ன மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இப்ப அப்சல்யூட்னா ஒண்ணுமே இல்லமா, அதே 543 பேர் சொல்லுங்க. இப்ப 543 பேர் இருக்காங்கம்மா, அதுல 20 வந்து வேக்கன்ட் ஆயிருச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 523 இருக்கணும்லமா. இந்த 523ல பாதி பாக நம்ம என்னன்னு சொன்னோம், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஆனா அப்சல்யூட்னா எப்படின்னா, வேக்கன்ட் இருந்தாலும் சரி வேக்கன்ட் இல்லைனாலும் சரி அந்த 543ல பாதி பாக்குறாங்களா, அதுதான் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 543 பேர்ல 20 பேர் இல்லமா, எவ்வளோ 543 நம்ம சரி நம்ம 43 பேர் வச்சுக்கோம். இப்ப எவ்வளவு வேக்கண்டா இருக்கு? 43 சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு மட்டும் தான் இருப்பாங்க? 500 பேர் தான் இருப்பாங்க. இந்த 500ல பாதி எவ்வளோ? 250. அப்ப வெற்றிடத்தை கழிச்சுட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பாதி பாக்குறது என்ன மெஜாரிட்டி நம்ம சொன்னோம், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. கரெக்டா? இப்போ அதே 543 பேர்ல 43 பேர் வெற்றிடமா இருக்கு. அப்போ நம்ம 500ல பாதி பார்த்தால் அது எஃபெக்டிவ். இப்ப வெற்றிடம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த 543ல இருக்கணும், பாதி இருக்கணும். அதான் என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. அப்ப பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் பெரும்பான்மைகள் தான். அன்னைக்கு வந்தவங்கல பாதி பேர் ஓட்டு போடுறது சிம்பிள் மெஜாரிட்டி. 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் கண்டிப்பா உட்கார்ந்து ஓட்டு போடுறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. வெற்றிடத்தை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்கள பாதி பாக்குறதுமா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. வெற்றிடம் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றிடத்தையும் கணக்கில் வச்சு கண்டிப்பா பாதி பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டி. இதான் 4 டைப் ஆஃப் பெரும்பான்மைகள். ஓகேவா? சோ டவுட்ஸ் கேட்கலாமா? கன்சிடர் பண்ணுவாங்கம்மா. அதான் இப்ப 543 பேர் மொத்தமா இருக்காங்க, அதுல 43 வேக்கண்டா தான் இருக்கு. 540 மொத்தமா 500 பேர் தான் இருக்காங்க மொத்தமா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 543 தான் பாதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அப்சல்யூட். வேக்கண்ட் இருந்தாலும் சரி வேக்கண்ட் இல்லைனாலும் சரி. எனி டவுட்ஸ்மா? ஓகே, நவ் புட். அப்போ இந்த இடத்துல ராஜ்யசபா சேர்மன் இருக்காருல்ல, அவரை தகுதி நீக்கம் செய்வதில் ராஜ்யசபா என்ன மெஜாரிட்டி, லோக்சபா என்ன மெஜாரிட்டி? ஸ்பெஷலா அப்சல்யூட்டாமா? எழுதிப்பீங்க பாருங்க, ஸ்பெஷல் ஆர் அப்சல்யூட். ஏன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கலாமா. அப்போ எந்த மெஜாரிட்டி போடணுமா அந்த மெஜாரிட்டி கிளியரா போட்டுருங்க. ஓகேமா? ஆனா லோக்சபா என்ன மெஜாரிட்டி இருந்தா போதும், அவ்வளவுதான். ஓகேமா? புரிஞ்சலமா?
ஓகே. இப்போ now put your third மா பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். ஓகேமா? இப்போ சிம்பிள் எப்படின்னா, பிரசிடென்ட் இருக்காருல்லமா, அவரை என்ன சொல்லுவாங்கன்னா நாமினல் எக்ஸிகியூட்டிவ், பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தலைவர்மா? பெயரளவு தலைவர். ஆனா பிரைம் மினிஸ்டர் இருக்காருலமா, he is called as ரியல் எக்ஸிகியூட்டிவ், உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? so who is called as nominal executive மா? பெயரளவு தலைவர் தான் பிரசிடென்ட். ஆனா உண்மையான தலைவர் யாருதான்? பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. ஓகேமா? இது ஒரு பாயிண்ட் போட்டுட்டு இது கீழே புட் அப்பாயின்மெண்ட். யாரு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை நியமனம் செய்வார்கள் சொல்லுங்க. சிம்பிள். who appoints prime minister? president appoints prime minister. ஓகே. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நம்ம இப்போ பொது தேர்தல் வரப்போகுது நம்ம இந்தியால, நம்ம சூஸ் பண்றது எம்பிசியா பிரைம் மினிஸ்டர்ஸா மினிஸ்டர்ஸா? நம்ம யாரை சூஸ் பண்ண போறோம்? வெரி குட். அவ்வளவுதான். we are going to choose what ma? member of parliament or what? MPs. ஓகே. இந்த எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்துதான் எங்களுக்கு இவங்க பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமாமா? இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? இவருக்கு தேவைப்படக்கூடிய அமைச்சரவையை சூஸ் பண்ணுவார். he choose what ma? council of ministers. ஓகேமா? அப்ப நினைச்சு பாருங்களேன், மக்கள் இருக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம யாரை சூஸ் பண்றோம்? அவங்க யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க? அவரு யாரு தேர்ந்தெடுக்கிறாரு? அமைச்சர் தேர்ந்தெடுக்க. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம பண்ண முடியுமாமா? நம்ம என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? அப்போ பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் ஹூமா? பிரைம் மினிஸ்டர்ஸ். அவ்வளவுதான். அப்போ நம்ம இப்போ ஒண்ணுமே இல்லை. வில் டேக் திரு நரேந்திர மோடி அவரையும் எடுங்க. அவரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா என்ன நிக்க போறாரு? எம்பியா நிக்க போறாரு. அப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுறாரு. பார்லிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி இன்கேஸ் ஜெயிச்சால் அந்த எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? இவரே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. அப்படி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அவருக்கு என்ன அமைச்சரவை தேவைப்படுதோ அந்த அமைச்சரவை என்ன பண்ணலாம்? அவரு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல பிரசிடென்ட் யாரோ ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமாமா? இல்ல எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். சோ எந்த கட்சி பெரும்பான்மை வாங்குதோமா அந்த பெரும்பான்மை கட்சியுடைய தலைவரை தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ அப்படி வர்றதா யாருமா? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஓகேமா? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம். இன்கேஸ் நம்ம 1984 நம்ம எடுப்போம். எந்த பிரதம அமைச்சர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? இந்திரா காந்தி அம்மா தான் இருந்தாங்க. இப்ப இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொண்ட பிறகு யாருமா பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க? வெரி குட். ராஜீவ் காந்தி வந்திருப்பார். ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மா வந்து மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஆனா ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா வர்றப்போ அவர் மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரே கிடையாதுமா. அப்போ
தேர்ந்தெடுக்கப்படாத நபராக இருந்தாலும் அவர்களால அமைச்சராக முடியுமான்னு கேட்டா இந்தியால தாராளமா ஆகலாமா. A member can become a minister for maximum 6 months. அப்ப 6 மாத காலம் வரைக்கும் நீங்கள் உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க என்னவா ஆகலாமா? என்னவாகலாம்? You can become a ministers. பொதுவா எம்பிஸ் தான் என்ன ஆவாங்க? மினிஸ்டர்ஸ் ஆவாங்களாமா? பொதுவா யூசுவலி who will become ministers? எம்பிஸ் தான் மினிஸ்டர்ஸ். ஆனா நம்ம அரசியல் என்ன சொல்றாங்க, நீங்க எம்பியா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னவாகலாம்? மினிஸ்டர் ஆகலாம். ஆனா எவ்வளவு மட்டும் அப்படி இருக்க முடியும்? 6 months. அப்ப 6 மாசத்து காலத்துக்கு நீங்க கண்டிப்பா என்ன ஆயிரணும்? எம்பியா மாறிடணும். அப்ப ராஜீவ் காந்தி சார் இனிஷியலா வந்த உடனே எம்பியா இருந்திருப்பாராமா, இல்ல அமைச்சருக்கு அப்புறம் எம்பியா மாறி இருப்பாரா? அவ்வளவுதாமா. ஏன்னா அந்த காலத்து தேர்தல் ஒருத்தருக்கு மட்டும் தேர்தல் வைக்க முடியாதுல்ல. ராஜீவ்காந்தி சாரி இந்திரா காந்தி அம்மா இறக்குறாங்க, இறந்த உடனே ராஜீவ்காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா வந்துடுறாரு. இப்ப இந்திரா காந்தி அம்மா இருந்த அந்த எம்பி சீட் வெற்றிடமா இருக்குமாமா, அப்ப அதுல இடை தேர்தல் வைப்பாங்களா, அதுல யார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க? ஆப்வியஸா ராஜீவ்காந்தி சார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதாமா. சோ இதான் சிம்பிளஸ்ட் லாஜிக் ஆஃப் பார்ட்மா உங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ். ஓகேமா? அதே மாதிரி இதே டவுட் இருக்காமா பிரைம் மினிஸ்டர்? ஓகே, இப்ப அடுத்தது போடுங்க. அவருடைய ஓத் பதவி ஓத்துக்கு முன்னாடி இப்ப பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்காமா, லோக்சபா ஒண்ணு, ராஜ்யசபா ஒண்ணு. ஓகே, இது இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னா அவர் லோக்சபா எம்பியா இருக்கணுமா, ராஜ்யசபா எம்பியா இருக்கணுமா, இல்ல எந்த எம்பியா இருந்தாலும் பரவாயில்லையா? இல்லம்மா, இந்தியால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மா, நம்மளுடைய தேவ கவுடா, ஈவன் மன்மோகன் சிங், இவங்க எல்லாமே ராஜ்யசபா எம்பிஸ்மா. ராஜ்யசபா எம்பிஸா இருந்துதான் என்ன. அப்போ இந்தியால ஒருத்தருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் இரு அவையில் ஏதேனும் ஒன்னு இருந்தா போதுமா, எனி ஒன் ஆஃப் த ஹவுஸ். இட்ஸ் நாட் லைக் ஒன்லி லோக்சபா கிடையாதுமா, இரு அவையில எந்த அவை உறுப்பினராக இருந்தாலும் என்ன ஆகலாம், அமைச்சரா ஆகலாம். ஏன் அப்படின்னா டேக் சிம்பிளஸ்டான ஒரு திங். ஓகே, இன்னைக்கு வந்துமா ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு வச்சுங்க, இந்த கட்சி ஜெயிச்சுமா லோக்சபால தென் ராஜ்யசபா 2 அவையா பிரிறாங்க. ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ் தாராளமா என்ன ஆகலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆகலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய 2 பேர் சொல்லலாம். தமிழ்நாட்டில இருந்து போன 2 பேருமா, 2 பேருமே ராஜ்யசபா எம்பிஸ். வெரி குட். ஒண்ணு நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க, பினான்ஸ் மினிஸ்டர். இன்னொன்னு யாருமா? இல்ல நம்ம அவங்க அமைச்சர். இன்னொரு சொல்லலாம், நம்மளுடைய தூது உறவு அதிகாரி சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இருக்காருலமா, இவங்க 2 பேருமே என்ன எம்பிஸ்மா? both are what MPs? ராஜ்யசபா எம்பிஸ். அப்ப ராஜ்யசபா எம்பிஸ் என்ன ஆகலாமா, கண்டிப்பா என்ன ஆகலாம், தாராளமா அமைச்சர் ஆகலாமா. இது வந்து எப்படின்னா இதுல இருந்தால் மட்டும் அமைச்சர் கிடையாதுமா, a person who is a member of both yours can become what ma? அவ்வளவுதான். ஓகேமா? அப்பதான் டைரக்டா கேள்வியாவே கேட்பாங்கம்மா, இவங்கள் மட்டும் தான் ஆக முடியுமான்னு கேட்பாங்க. அவைகள் மட்டுமாவே யார் வேணாலும் ஆகலாமா? இரவையில இருந்து எந்த அவையிலும் என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா you can become what ma? பிரைம் மினிஸ்டர். இப்ப அடுத்து போடுங்க. அவருடைய ஓத்து பதவி பரிமாணம், அவர் உறுதிமொழி சொல்லுங்கம்மா.
தாராளமா ராஜ்யசபா எம்பி ஆகலாமா? ராஜ்யசபா எவ்வளவு பேர் நியமனம் செய்யலாம் நம்ம? அவ்வளவுதான். அவர் எம்பி ஆயிரணும். அது நீங்க நியமனம் பண்ணப்பட்ட எம்பியா இருந்தாலும் சரிமா, இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருந்தாலும் சரி, 6 மாசம் எம்பியா மாறிடணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மட்டும்தான் கிடையாது. Have to become MP either by election or by nomination. எதுக்குமா? அவருக்கும் தனி தகுதி இல்லாம, ஏன்னா அவரு என்ன அவரு யாருதான் ஒரு எம்பி தானமா. சோ அமைச்சரவை அப்படிங்கிறதுக்கு தனி தகுதிகள் கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இருக்கும். இது வந்துமா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஆனா அமைச்சர் வந்து போஸ்டிங் தானமா அது. அப்ப அது வந்து அந்த கட்சி முடிவு பண்றதானே தவிரமா அதுக்கு தகுதியில் எதுவுமே இருக்காது. இப்ப நவ் பட் ஓத் யார் மேடமா உறுதிமொழி எடுப்பாங்க அமைச்சர் எல்லாருமே? பிரசிடென்ட் மேடமா எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அது கீழே போடுங்கம்மா. அவருடைய டேர்ம் எவ்வளவு வருஷம் ஆபியஸ் எம்பிஸ்க்கு? 5 years. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போ 543 பேர் இருக்கான்னு வச்சுக்கோமா, மொத்தமா அஷ்யூம் நம்ம 540 வச்சுக்கோம். 540 சீட் இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா தேர்தல்ல ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சீட்ஸ் வாங்கணும்? வெரி குட். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா by 2 plus 1 இருக்கும். இதான் மெஜாரிட்டி கால்குலேட் பண்றது. இதுமா by 2 plus 1. அப்ப எவ்வளவு சீட் எடுத்துக்கணும்? 271 சீட் எந்த கட்சி ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க? ஆட்சி செய்வாங்க. ஓகே. இப்ப அஷ்யூம் ஒரு கட்சி வந்து 300 சீட் ஜெயிச்சிடறாங்கம்மா. இப்ப இந்த கட்சி ஆட்சி ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆட்சி. அப்ப இந்த கட்சியில இருந்த ஒரு நபர் தான் என்ன வருவார்? கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் வருவார். ஓகே. எதிர்கட்சி எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ 240 பேர் இருக்காங்க. இப்ப எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப திடீர்னு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 70 பேர் என்ன பண்றாங்க? டக்குன்னு வந்து இங்க மாறிடுறாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை கட்சிக்கு இருக்குமா இருக்காதா? அப்ப பெரும்பான்மை என்பது போய்விட்டால் அவங்க ஆட்சி செய்ய முடியுமா? அப்போ நம்ம 5 வருட காலம் ஒரு கட்டாயமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமாமா? அதனாலதான் 5 year போட்டுட்டு பிராக்கெட்ல போட் நாட் பிக்ஸ்டு போட்டுரும். ஏன்னா பெரும்பான்மை இருக்கும் வரை மட்டும்தான் அவர்னால என்ன இருக்க முடியும்? அமைச்சராகவோ உறுப்பினரோ இருக்க முடியும். இன்கேஸ் அந்த கட்சி பெரும்பான்மை இழந்து விட்டால் ஆட்சியே இருக்காது. அப்ப ஆட்சியே இல்லை அப்படிங்கிறப்ப பிரைம் மினிஸ்டர் மட்டும் 5 years இருக்க முடியுமாமா? முடியாதுல்ல. அப்ப 5 years போட்டுமா பிராக்கெட்ல எப்படி போட்டுருங்க? நாட் பிக்ஸ்டு. புரிஞ்சுலமா ஏன் நாட் பிக்ஸ்டு? இப்ப அடுத்து என்னன்னா, who appoints prime minister? அவ்வளவுதான், பிரசிடென்ட். இப்போ who appoints council of ministers? அப்பாயிண்ட் பண்றது. ஓகேமா? ஒண்ணுமே இல்லமா, அமைச்சரவை குழுன்னு சொல்றாங்களமா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதுல முதல் அமைச்சர் தான் யார் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் இருப்பார். செகண்ட் வந்து ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். தேர்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஃபோர்த் வந்து அமைச்சர் போயிட்டே இருக்கும். அந்த அமைச்சரவை குழுவில் முதல் அமைச்சர் தான், பேரை தமிழ்ல நல்லா சொல்லுவாங்களே, முதல் அமைச்சர். அமைச்சர்லயே முதல்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம்? முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம்லமா. அப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய முதல் பர்சன் தான் யாரா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க.
அப்ப எல்லா அமைச்சரையும் அப்பாயிண்ட் பண்றது யாருதான்? பிரசிடென்ட். ஓகே. ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்து வெரி குட். யார வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா ரெக்கமெண்ட் பண்றாரோ அவங்கள மட்டும் தான் பிரசிடென்ட் பண்ண முடியுமா? அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப சிம்பிளா சாதிக்கு எப்படின்னா people will select MPs will select prime minister அப்பாயிண்ட் பண்றது யாருதான்? பிரசிடென்ட் தான். இந்த பிரைம் மினிஸ்டர் யார வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் யாராக முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்கள மட்டும்தான் யார் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்ப அமைச்சரவை குழுவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமா இருக்கு? அவ்வளவுதான். அந்த அமைச்சரவை நியமனம் பண்றது மட்டும்தான் யாருமா? அவ்வளவுதான். புரிஞ்சலமா? அதே மாதிரி இந்தந்த அமைச்சருக்கு இந்தந்த இலாக்குகள் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்றாங்களே, இவர் வந்து நிதியமைச்சரா வரட்டும், இல்ல இவர் வந்து ராணுவ அமைச்சரா சொல்லி ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு இலாக்குகள் தராங்களமா, அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கு இலாக்குகள் முடிவு பண்ணது அப்ப யாராத்தான் இருக்கும்? பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார். இப்ப எல்லா அதிகாரமும் யாருக்கு தான் இருக்கு? பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப அதுக்கு ஒரு பாயிண்டா போட்டுங்க. He act as a chairman of பிளானிங் கமிஷன். திட்டக்குழுவின் தலைவரா இவர்தான் இருந்தாரு. இப்ப நம்ம திட்டக்குழு கிடையாது, பட் போட்டு வச்சுங்க. act as a வாட்மா chairman of பிளானிங் கமிஷன். இப்ப இந்த திட்டக்குழு என்பது என்னவா மாறிடுச்சுமா? வெரி குட். நித்தி ஆயோகா மாறிடுச்சு. அப்ப அதோட சேர்மன் யாருதான்? பிரைம் மினிஸ்டர் தான். அதுக்கப்புறம் தேர்ட் என்னமா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒரு குழு இருக்கு. தேசிய மேம்பாட்டு குழுன்னு சொல்லுவாங்க. தேசிய மேம்பாட்டு குழு. அந்த தேசிய மேம்பாட்டு குழுவின் தலைவர் யாருதான்? பிரைம் மினிஸ்டர் தான். அதுவும் யாருதாமா? பிரைம் மினிஸ்டர் தானே இருப்பார். புரியுதா? பிரைம் மினிஸ்டர்ஸ் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் வித் பிரைம் மினிஸ்டர்ஸ். எனி டவுட் இன் பிரைம் மினிஸ்டர் மா? எதுமா? ஆர்டிகல்ஸ் பின்னாடி வருமா? பிரைம் மினிஸ்டர் தனி ஆர்டிகல்ஸ் இல்லாமா? அமைச்சர் வருவாங்களா பின்னாடி வரப்ப அமைச்சரவை குழு தான் அவருக்கு இதெல்லாம் வரும். என்ன டவுட்ஸ்னா அடுத்து போலாமா? ஓகேவா. நெக்ஸ்ட் புட்மா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்கள். இதுல தான் ஆர்டிகல்ஸ் வரும். 74, 75, 77, 78, 76 நமக்கு வேண்டாம், நம்ம பின்னாடி பிடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் புட்மா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல ஒரு ஆர்டிகலா போடுங்க. இப்ப ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 74 தான் யாரை பத்தி சொல்லணுமா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு aid and advise prime minister, sorry, advise president. அப்போ ஆர்டிகல் 74 என்னமா சொல்றாங்க? ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும். இப்ப இந்த மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யாரு? Who's the head of this council of minister?
அவ்வளவுதான். அப்ப பிரைம் மினிஸ்டருடைய தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவை குழுவின் ஆலோசனை மற்றும் உதவியின் பேர் தான் யார் செயல்படணுமா? பிரசிடென்ட் ஹேவ் டு ஆக்ட். அப்படி சொன்ன ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா? 74. புரிஞ்சுலமா? There shall be a council of ministers to whom aid and advice president. அப்போ பிரசிடென்ட் தனிப்பட்டு முடிவெடுக்க முடியுமா இல்ல இது என்ன சொல்றத செயல்பட முடியுமா? அவ்வளவுதான். அப்ப do president have any discretion or any constitutional discretion? No constitutional discretion of whom? President. அப்ப அவங்க யாரோட வேலைப்படிதான் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பிரசிடென்ட்டோடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அட்வைஸ் தான் செயல்பட வேண்டும். அது எந்த ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 74. Now put article 75. First, who appoints prime minister? President. Who appoints council of ministers? President. Okay. இப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு லோக்சபா இருக்கலாமா? அந்த லோக்சபா இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல இவ்வளவு சதவீத உறுப்பினர்கள் தான் அமைச்சரா ஆக வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 15% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா அவங்க தான் என்ன ஆக முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா வர முடியும். அப்ப எவ்வளவு சதவீதம் மேக்ஸிமம் வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுப்போம் 543 பேர் இருக்காங்க அப்படின்னாமா அதோடைய எவ்வளவு பெர்சென்ட்? 15%. அப்ப அப்ராக்சிமேட் எவ்வளவு வரும் நமக்கு? எவ்வளவுமா? அப்ராக்சிமேட்டா 80 பேர் இருக்கலாமா? அப்ப எவ்வளவு அதிகபட்ச அமைச்சரா இருக்க முடியும்? 80 பேர் தான். அப்ப இது ரொம்ப முக்கியமா பாராளுமன்றத்துடைய மொத்த உறுப்பினர் கிடையாது, மக்களவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் எவ்வளவு சதவீதங்கள் அமைச்சரா இருக்கலாம்? 15% can become a what? மினிஸ்டர்ஸா இருக்கலாம். அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எதுனாமா 91st Amendment Act of 2003. இதுமா 91st Amendment Act of which year ma? 2003. First Amendment Act which year ma? 2003. Okay ma. அதுக்கப்புறம் 4th point. ஒரு அமைச்சர் வந்துமா உறுப்பினர் எல்லாம் ஆக முடியுமா? Can a person become a minister without being a member? Maximum for அவ்வளவுதாமா. A minister who is not a member for how many months ma? 6 months தான். ஆனா 6 மாசம் என்ன கண்டிப்பா எம்பி ஆயிரணுமா? அப்படி எம்பி வந்து ஒன்லி எலெக்ஷனா நாமினேஷனா? போத் எலெக்ஷன் அண்ட் நாமினேஷன். நீ ஏதோ ஒரு வகை என்ன ஆயிரணும்? எம்பியா மாறிடணும். ஏன்னா இப்ப லோக்சபாலமா நமக்கு நாமினேஷன் கிடையாதுமா. லோக்சபா என்ன நமக்கு நியமனம் கிடையாது. அப்ப 543 பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா ராஜ்யசபா அப்படி கிடையாதுமா. 250 பேர் இருக்காங்க மொத்தமா. அப்படின்னா அதுல 238 மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. மிச்ச 12 பேரும் என்ன பண்றோம்? என்னவா பண்றோம்? 12 பேர்த்த நாமினேட். யாருமே நாமினேட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார். அப்போ நீங்க இந்த 12 எம்பியா வந்தாலும் சரி, இந்த 38 எம்பியா வந்தாலும் சரி,
இல்ல இந்த 509 எப்படி ஏதோ ஒரு இதுல நீங்க எவ்வளவு மாசம் வந்துடணும் 6 monthsக்குள்ள நீ என்ன ஆயிருமா எம்பியா வந்துடணும். ஓகேமா? தென் அடுத்த ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஒரு ஆர்குமெண்ட் போட்டுருங்க. The Council of Ministers shall hold office during the pleasure of the president. ரொம்ப முக்கியமான பயன். பிரசிடென்ட் உடைய விருப்பம் இருக்கும் வரைதான் யார் அமைச்சரா செயல்பட முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரா இருக்க முடியும். He act as during the what ma pleasure of the president. இது போட்டு வச்சுங்க, நம்ம பின்னாடி பார்லிமெண்ட் படிக்கிறப்ப I will explain you. என்ன இப்ப பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ ஒரு அமைச்சர் வந்துமா யாருடைய விருப்பம் இருக்கும் வரை மட்டும்தான் தொடர முடியும். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்மா. The Council of Ministers shall hold the office during the pleasure of the என்னமா ஆமாமா அப்படி சொல்ல முடியாதுமா. இப்போ பெரும்பான்மை இருக்கும் வரை அமைச்சரவை இருக்கலாம். ஓகே, நம்ம பின்னாடி பார்லிமெண்ட் எப்படி படிப்பீங்கன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்று படிப்பீங்க. நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துமா அமைச்சரவை மேலதான் கொண்டு வருவாங்க. கவுன்சில் இவங்க மேல கொண்டு வருவாங்க. எதிர்கட்சி எம்பிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த எதிர்கட்சி எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அமைச்சர் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த அமைச்சர்னால எங்களுக்கு நாட்டுக்கு நல்லதெல்லாம் நடக்காதுன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரவை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியாச்சுமா. அப்போ ஒரு அமைச்சர் மட்டும்தான் ராஜினாமா செய்யணும் கேட்ட கிடையாதுமா, எல்லா அமைச்சரும் என்ன பண்ணியாகணும்? ராஜினாமா செஞ்சுதாகும். அப்போ அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் பேச முடியுமா? அப்ப யாருடைய விருப்பம் தான்? சும்மா எல்லா டைமும் தூக்க மாட்டாருமா. இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அமைச்சரவை கலைக்கப்பட்டால் அப்ப நீங்க அமைச்சரா தொடர முடியாது அப்படின்னு முடிவு பண்றக்கூடிய அதிகாரம் தான் என்ன சொல்லுவாங்க? பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் யார சொல்லியிருக்காரோ அவர் தான் பிரைம் லைக் பிரசிடென்ட் பண்ணுவாரு, அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சும்மா பிரைம் பிரசிடென்ட் போய்மா ஒருத்தர் தகுதி நீக்கமெல்லாம் செய்ய மாட்டார். அப்படிதான் ஒர்க் ஆகிற மாதிரி. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆர்டிகல் 75. 75 கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல் தான். 77, 78 உங்களுக்கு பெருசா தேவையில்லைமா. ஓகேவா? நவ் புட் யுவர் ஆர்டிகல். ஓகே, இப்போ நம்ம இதுலயே நம்ம கவுன்சில் மினிஸ்டர் எடுப்போம். இப்ப ஜெனரலா அமைச்சரவை குழுன்னு சொல்றாங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது வந்து மூணா பிரியுமா? எப்படி பிரியும்? மூணா பிரியும். ஒண்ணு வந்து கேபினட் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபினட் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் அது நாம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், இணை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். கடைசி யாருனாமா டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமா? டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்ப அமைச்சரவை அப்படின்னா எவ்வளவு பிரிச்சிருக்காங்கம்மா? 3. So one is your cabinet ministers, next is your what ma? Ministry of states, third என்னமா? டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்ப இந்த மூணு பகுதியில யாருக்கு அதிகாரம் ஆர் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்? நோ டவுட் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான்? கேபினட். அந்த கேபினட் ஹெல்ப் பண்றது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். இவர் ஹெல்ப் பண்றது யாருமா? டெபுட்டி மினிஸ்டர்ஸா இருக்கும். அப்ப 80 பேர் மொத்தமா அமைச்சரவை இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 15 பேர் டு 20 பேர் என்ன அமைச்சரா இருப்பாங்க? கேபினட் அமைச்சரா இருப்பாங்க. மிச்சவங்க என்ன அமைச்சரா தான் இருப்பாங்க? ஒண்ணு இணை அமைச்சரா இருப்பாங்க, இல்லைன்னு அவங்க துணை அமைச்சராக இருப்பாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் மேம் வந்து டெபுட்டியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டா, இல்ல கேபினட்டா இருப்பாங்களா?
அவ்வளவுதான். நம்ம ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க எல்லாம் என்ன மினிஸ்டர்ஸ்மா? கேபினட். ஓகே. இப்போ நம்ம எல் முருகன் சார் எடுப்போம். எல் முருகன் சார் என்ன இருப்பார் அப்போ? அவ்வளவுதான். அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இணை அமைச்சரா இருக்கார். ஓகேமா? சரி, டெபுட்டி மினிஸ்டரை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா ஒரு அரசியலுக்காக வச்சுக்கூடிய ஒரு கட்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெறும் அரசியலுக்காக மட்டும்தான் இது இருக்கும். பட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒன்னு கேபினட்மா, இன்னொன்னு யாருமா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஒண்ணு கிடையாதுமா. எவ்வளவு பகுதி இருப்பாங்க? 3 பகுதி சேர்ந்துதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா இருக்கும். ஸோ ஒன் இஸ் கேபினட், நெக்ஸ்ட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ், தேர்ட் யாருமா? டெபுட்டி மினிஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. ஓகேமா? சரி, இதோட ஹோல்ட் பண்ணுங்கம்மா. இதை மட்டும் போய் கொஞ்சம் கிளியரா பாருங்க. நாளைக்கு வில் சி பார்லிமெண்ட்மா. ஸோ பார்லிமெண்ட் கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அது கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் பார்லிமெண்ட் போறதுக்கு முன்னாடிமா யூ மேக் ஷூர் தட் இதை ஃபுல்லா ஒரு டைம் கிளியரா பாத்துக்கணும். ஓகேமா?